அதுக்கடுத்து அபிதம பித்தக்கா அசோசியேட் வித். அபிதம பித்தக்கா அப்படிங்கிறது என்ன? ஒரு புத்த சமயத்தினுடைய ஒரு கல்ச்சர், புத்தகம், புனித நூல். அது வந்துட்டு புத்த சமயத்தில் 3 பித்தக்காஸ் இருந்துச்சு, 3 பீடகங்கள். ஃபர்ஸ்ட் என்னது? சுத்த பீடகம். அது என்னது? செர்மன்ஸ் ஆஃப் புத்தா, புத்தருடைய போதனைகள் அதில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். 2வது வினய பீடகம், வினய பித்தகா. அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் மொனாஸ்ட்ரி அல்லது மொனாஸ்ட்ரிக் கோட், புத்திசத்துக்கான சட்ட விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதெல்லாம் வினய பீடகத்தில் இருந்துச்சு. இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில்லையே தொகுத்துட்டாங்க இல்லையா? இது 3rd புத்திஸ்ட் கவுன்சிலில் தான் வருது, அபிதம பித்தகா அப்படிங்கிறது. இதை நம்ம என்ன சொல்றோம்? பிலாசபி ஆஃப் புத்திசம். ஸோ வினய பித்தகா, சுத்த பித்தகா, அபிதம பித்தகா 3 சேர்ந்தது தான் 3 பித்தகாஸ் அல்லது 3 பீடகங்கள். அப்போ இதுலேயே நம்ம கொடுத்துருமா, செர்மன்ஸ் ஆஃப் புத்தா எது? சுத்த பித்தகா, சுத்த பீடகம். ரூல்ஸ் ஆஃப் புத்திசம் எது? வினய பீடகம். ஹிஸ்டரி ஆஃப் புத்திசம் அது ஸ்ரீலங்காலேருந்து வந்துச்சு. மகாவம்சம், தீபவம்சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது புத்த சமயத்தினுடைய வரலாறு. புத்தருடைய வரலாறு எது? அது புத்த சரிதம். புத்த சரிதம் யார் எழுதுனான்னு சொன்னேன்? அஸ்வகோசர். போன தடவை சொன்னேன் இல்லையா? புத்த சரிதம் அஸ்வகோசர் எழுதினார். எதில் எழுதினாரு? சமஸ்கிருதத்தில் எழுதினார். புத்தருடைய பிறவிகளை பற்றிய வரலாறு எது சொன்னுச்சு? பர்த் ஸ்டோரி ஆஃப் புத்தா எழுதி வச்சு. பர்த் ஸ்டோரிஸ் ஆஃப் புத்தா, புத்தருடைய பிறப்புகள் தொடர்பான கதைகள். ஜாதகா ஸ்டோரிஸ், புத்தருடைய பிறப்பு தொடர்பான கதைகள் என்னது? ஜாதகா ஸ்டோரிஸ், ஜாதக கதைகள். தமிழ்ல ஜாதக கதைகள், ஜாதக கதைகள். ப்ரீவியஸ் பர்த்ஸ் ஆஃப் புத்தா, புத்தருடைய பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும். புத்தருடைய முன் பிறவிகள் தொடர்பான கதைகளை கொண்டதுதான் ஜாதக கதைகள், ஜாதகாஸ்.